ஜனநாயகன் பட விவகாரத்துக்கு இப்ப வரைக்கும் தீர்வு காணப்படாத சூழல்ல படத்தை மறு ஆய்வு செய்யறதுல மறுபடியும் சிக்கல் எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, படம் வெளியாகக்கூடிய தேதியை கணிச்சிட்டோம் அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்களை கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. தாவேக தலைவரும் நடிகருமான விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு திரைப்பட சான்றிதழ் வழங்கப்படாத காரணத்தினால படம் சொன்ன தேதியில வெளியாகல. இதனால ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்தியும் கூட எந்த பலனும் கிடைக்கல. மறுபடியும் திரைப்பட சான்றிதழ் குழுக்கிட்ட சுமூகமாக போக வேண்டிய சூழல் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நிலைமையில பணிஞ்சு போனாலும் கூட படத்துக்கு இன்னும் ஒரு புதிய சிக்கல் எழுந்திருக்கு. படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கிறதுக்காக மத்திய தணிக்கை வாரியத்தால படம் இன்னைக்கு மறு தணிக்கை செய்யப்பட இருக்கிறதா சொல்லப்பட்ட நிலைமையில திடீர்னு தணிக்கை குழுவில் இடம்பெற்றிருந்த அதிகாரி ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாக சொல்லி படத்தின் மறு ஆய்வை ரத்து செஞ்சிருக்கு தணிக்கை வாரியம். புதிய மறு ஆய்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னும் தணிக்கை வாரியம் சொல்லியிருக்கிறாங்க. புதிய தேதி எப்ப அறிவிக்கப்படும் தெரியாத சூழல்ல படத்தோட வெளியீட்டு தேதியும் இறுதி செய்யப்படாம இருக்கு. இதனால படம் வெளியாகிறது இன்னும் தாமதமாயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தங்கள் தளபதியின் படம் நிச்சயம் ஜூன் மாசம் திரைக்கு வந்துரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் முடிஞ்சு படம் வெளியாயிரும் அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பா இருக்கான்.